இதில் சொன்ன விஷயம் மிகப்பெரிய லெவலில் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வருது. என்னன்னா 18+ படம் பார்த்து அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன், ரிமோட்டும் வேலை செய்யாதுன்னு ஓப்பனாக பேசியிருக்காங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல் போட்டியாளராக பங்கேற்று இறுதி வரைக்கும் வந்து ரசிகர்களை மகிழ்விச்சாங்க டிவி தொகுப்பாளினி ஜாக்லின். சமீபத்தில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி ஒன்றில் 18+ படம் பார்த்துட்டு அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டாங்களாம். அதே போல் கோலமாவு கோகிலா படத்தில் நடிக்க கிடைத்த வாய்ப்பு குறித்து அவங்க வெளிப்படையாக பேசியிருக்காங்க. லாக்டவுனுக்கு பிறகு ஓடிடியில் படங்கள் மற்றும் வெப்சீரிஸ்களை குடும்பத்துடன் பலரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு முன்னதாகவே பிரபலங்கள் எல்லாமே கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஸ்பார்டக்ஸ், அதே போல் வந்து இன்னும் ஏகப்பட்ட ஹாலிவுட் வெப்சீரிஸ்களை பார்த்து வராங்க. அந்த தொடரில் நிறைய வந்து சுவாரஸ்யமான சில விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் ஆபாச காட்சிகளும் நிர்வாண காட்சிகளும் நிறைந்து கிடக்கும் நிலையில் அதை பார்ப்பது குறித்து வெளிப்படையாக பிக் பாஸ் ஜாக்குலின் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா கிட்ட நான் பார்த்துக்கிட்டு ரிமோட்டு வேலை செய்யாதனால மாட்டிக்கிட்டேன். அதற்கப்புறமாக ரொம்பவே த்ரில்லர் படங்களை பார்க்கணுன்ற ஆர்வம் எனக்கு நிறைய இருந்துச்சு. இந்திய ரசிகர்களும் அதையெல்லாம் ஆர்வத்தோடு பார்க்க இப்போ தொடங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படங்கள் அப்படின்னாலே வந்து பிட்டு படம் எல்லாம் பார்க்க மாட்டேன். நான் ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் வெப்சீரிஸில் வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் ஆரம்பத்தை தயங்கி பார்த்தேன். பின்னர் அதில் என்ன இருக்கிறதை தானே காட்டுறாங்கன்னு அசால்ட்டாக இப்போதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். முதலாக எப்போது நான் பார்த்தேன் அப்படின்னா, காலேஜ் படிக்கும்போது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாம் நடக்கும். அப்போது வெளிநாட்டு படங்களை பார்க்க வேண்டிய சூழல் வரும். அப்போது அந்த மாதிரி காட்சிகளை நான் பார்த்துருக்கிறேன். அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அது சினிமா அப்படின்றதுனால நான் பார்க்க தொடங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் டிவியில் வெப்சீரிஸில் பார்க்கும்போது அந்த மாதிரி காட்சிகள் வரும். உடனடியாக அப்போது கரெக்டாக அம்மா வந்துடுவாங்க. என்னடி என்ன படம் பார்க்குறேன்னு கேட்பாங்க. அந்த நேரம் பார்த்து ரிமோட்டு வேலை செய்யாது. படம் தான் அம்மா பார்க்குறேன், நீ வரும்போது அந்த சீன் வந்துடுச்சுன்னு சொல்லி நான் சமாளிச்சிடுவேன். அவங்க திட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. யாருமே இது வரைக்கும் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோடு அவங்க தெரிவிச்சிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. அவங்க விஜய் டிவியில் இருந்தப்போ நெல்சன் அண்ணாவை நல்லா தெரியும். ஏதாவது படம் பண்ணுறீங்களான்னு ஒரு முறை கேட்டேன். இல்லைம்மா பண்ணால் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் அவர் டீம்லேருந்து ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்துச்சு. அதில் தான் கோலமாவு கோகிலா படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, சின்ன திரையில் இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. மௌனராகம் சீரியலின் 2ஆம் பாகத்தில் நாயகனாக நடித்த சல்மானுல் தனது காதலை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு. சின்னத்திரை சீரியல் நடிக்கும் நடிகர் நடிகைகள் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங்காக வச்சுட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரவணன் மீனாட்சியோட நடித்த செந்தில் ஸ்ரீஜா, ராஜாராணி சீரியல் நடித்த ஆலியா மனசா சஞ்சீவ், திருமணம் சீரியலில் நடித்த சித்து ஸ்ரேயா, அதே போல் நிறைய நட்சத்திரங்கள் வெற்றி வசந்த் வைஷ்ணவின்னு வரிசையில் அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சல்மானுல் மேகா மகேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்களாம். இவங்க வந்து மலையாளத்தில் ஒளிபரப்பான மில்லி ரெண்டிலும் என்ற தொடரில் ஜோடியாக நடித்தாங்க. இந்த சீரியல் நடிக்கும் போதே இவர்கள் இருவருக்கும் நட்பு ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மாறியிருக்கு. மேலும் சீரியலிலும் இந்த ஜோடியின் கெமிஸ்ட்ரி வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அதனால் இவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருவரினுடைய ஜோடியும் வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து இவங்களுடைய காதலை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லோருமே தொடர்ந்து இவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. சீக்கிரமே இவங்களுடைய திருமணம் வந்து நடைபெறும், அவங்க அதை அறிவிப்பாங்கன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.